வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பழமையான தமிழ் சித்த நூல்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை பத்தி தான். இது வெறும் கதையா மட்டும் பார்க்காதீங்க. நாம வாழ்ற இந்த பூமிய பத்தின நம்ம பார்வையையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு ஆழமான ஞானம் இது. இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்தது யாருன்னு தெரியுமா? தென்னாட்டுல வாழ்ந்த மாபெரும் முனிவர் அகத்தியர் தான். அவர் நமக்கு ஒரு பெரிய புதிரை வைக்கிறாரு. அதாவது நம்ம நாட்டுக்கும் ஒரு தெய்வீக சக்திக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்படி என்ன தொடர்பது? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அகத்தியர் ஆரம்பிக்கும் போதே ஒரு எச்சரிக்கையோட தான் ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, தெளிவில்லாம வாழ்ந்தா அது உருப்படாதப்பா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இது வெறும் ஒரு அட்வைஸ் கிடையாது. வாழ்க்கையோட நோக்கமே என்னன்னு தெரியாம ஒரு திசையே இல்லாம வாழ்றத நேரடியாவே விமர்சனம் பண்றாரு. சரி, ஒரு முனிவரன் அவசர அழைப்பு, உண்மையான புரிதலுக்கான ஒரு வேண்டுகோள். இந்த எச்சரிக்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. ஆமா, அதாவது ஒரு ஆழமான புரிதல் இல்லாம வாழ்ற வாழ்க்கை ஒரு முழுமையே இல்லாத வாழ்க்கைன்னு முனிவர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நாம யாரு, இங்க ஏன் இருக்கோம்? இந்த மாதிரி ஆழமான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை முழுசு ஆகாது இல்லையா? இந்த ஒரு குழப்பத்திலிருந்து நம்மள வெளியே கொண்டு வரதான் அவர் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லப் போறாரு. அடுத்ததா, பார்வதியின் புனித ரகசியம். ஒரு தெய்வீக மர்மத்தை நாம இப்போ பார்க்க போறோம். இப்போ நாம அந்த மர்மத்தோட மையப்பகுதிக்கு வர்றோம். அதாவது அன்னை பார்வதி சம்பந்தப்பட்ட ஒரு புனிதமான மறைக்கப்பட்ட ரகசியம். அந்த ரகசியம் என்னன்னா, அன்னை பார்வதி வெறும் ஒரு தெய்வீக சக்தி மட்டுமில்ல, அவங்க நம்ம இந்திய நிலப்பரப்போட வடிவமாவே இருக்காங்க. இப்படி ஒரு நாடு ஒரு தெய்வத்தோட உடலா எப்படி இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு அகத்தியர் ரெண்டு க்ளூஸ் மூலமா பதில் சொல்றாரு. இந்த மர்மத்தை 2 பாதியா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்னு அன்னியோட திருப்பாதங்கள் பத்தின ரகசியம், இன்னொன்னு அவங்களோட திருமுடி, அதாவது தலை பத்தின ரகசியம். இந்த 2 துண்டையும் நம்ம ஒன்னா சேர்க்கும்போது நமக்கு ஒரு முழுமையான, நம்பவே முடியாத ஒரு தரிசனம் கிடைக்க போகுது. முதல்ல ஓதமலையில் திருப்பாதங்கள். இந்த வெளிப்பாட்டோட முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்ம பயணம் தெற்கிருந்து ஆரம்பிக்குது. அகத்தியர் சொல்ற முதல் க்ளூ தெற்க இருக்கிற ஓதமலைங்கிற ஒரு புனிதமான இடத்துல தான் இருக்கு. அங்க என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அன்னை பார்வதி தேவியின் பாதமே ஓதமலை அப்படின்னு. ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. அது வெறும் ஒரு மலை இல்ல, தெய்வீகத்தோட அடித்தளமே அதுதான்னு சொல்றாரு. சரி, முதல் துண்டு கிடைச்சிருச்சு. இப்போ 2வது பகுதி, அமர்நாத்தில் திருமுடி. புதிரோட அடுத்த பகுதிக்கு நம்ம தெற்கிருந்து ரொம்ப தூரம் வடக்கு போனோம். நம்ம பயணம் இப்போ இமயமலையை நோக்கி போகுது. அங்க இருக்கிற புகழ்பெற்ற அமர்நாத்ங்கிற புண்ணிய ஸ்தலத்துல தான் அடுத்த க்ளூ இருக்கு. ரகசியத்தோட 2வது பாதி இங்கதான் இருக்கு. அகத்தியர் சொல்றாரு, அவள் தலை அமர்நாத்தில் உள்ளதுன்னு. அப்ப பாருங்க, புதிரோட 2 துண்டுகளும் இப்போ நம்ம கையில இருக்கு. இப்போ பாரதம் ஒரு தெய்வீக வடிவம். இந்த புனிதமான புள்ளிகளை நாம இணைக்க போறோம். தெற்க இருக்கிற திருப்பாதங்களையும் வடக்கு இருக்கிற திருமுடியையும் இணைச்சா என்ன கிடைக்கும்? அந்த பெரிய தரிசனத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம். தெற்கு ஓதமலையில அன்னியோட திருப்பாதங்கள், வடக்கு அமர்நாத்ல அவங்களோட திருமுடி. இந்த 2 புள்ளிகளையும் நீங்க மனசுல இணைச்சு பாருங்க. என்ன தெரியுது? ஒரு பிரமிப்பான, முழுமையான வடிவம் உருவாகுது. ஆமாங்க, இதுதான் அகத்தியர் வெளிப்படுத்தின அந்த மாபெரும் ரகசியம். நாம பாரதம்னு சொல்ற இந்த நிலம் வெறும் மண் கிடையாது. அது அன்னை பார்வதியோட உயிருள்ள சுவாசிக்கிற திருவுடல். தெற்கே அவங்க பாதம், வடக்கே அவங்க தலை. அப்போ நாம எல்லாரும் ஒரு தெய்வீக வடிவத்துக்கு மேலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இத வச்சு என்ன பண்றது? தெளிவுக்கான உண்மையான பாதை இதுதான். இந்த புனிதமான அறிவை நாம பயன்படுத்தணும். ஆனா எப்படி? ஆனா இந்த அறிவு எதுக்கு இவ்வளவு முக்கியம்? இது வெறும் ஜியோகிராஃபி பாடம் இல்ல. இந்த ரகசிய அறிவோட உண்மையான நோக்கமே நம்மள பத்தி தான். இது நம்மள நாமே உள்நோக்கி பார்க்கறதுக்கும் நம்மள மாத்திக்கிறதுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான கருவின்னு முனிவர் சொல்றாரு. அப்போ எப்படி மாறுறது? அதுக்கும் அவரே வழி சொல்றாரு. முதல்ல மத்தவங்க மேல குறை சொல்றத நிறுத்துங்க. 2வது, பொறாம வேண்டாம். இந்த போதனைகளை எல்லாம் வெளியில தேடாம உங்களுக்குள்ள பயன்படுத்துங்க. அப்போதான் உங்க உண்மையான நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும். பாத்தீங்களா, நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துட்டோம். அகத்தியரோட அதே வார்த்தைகள் தான். தெளிவோடு வாழுங்கள். ஆனா இப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப ஆழமாயிடுச்சு.
நாம வாழ்ற இந்த நிலைமை தெய்வீகம் அப்படிங்கிற புரிதலோட வாழ்றது தான் உண்மையான தெளிவு. சரி, இந்த உரையாடல நான் ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். நாம நடக்கிற இந்த நிலைமை தெய்வீகமானதுன்னா, அன்னை பார்வதியோட திருவுடல்னா, அப்ப நாம அது மேல எப்படி நடக்கணும்? நம்மளோட ஒவ்வொரு அடியையும் எவ்ளோ மரியாதையோட எடுத்து வைக்கணும்? நம்மளோட ஒவ்வொரு செயலும் எவ்ளோ புனிதமா இருக்கணும்? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.